This video sponsored by SBO School of Business Organization. இது ஒரு பார்ட் டைம் ஜாப். நம்ம வீட்ல இருந்தபடியே ஈஸியா மணி earn பண்ண முடியும். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. Instagram, Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 1/2 லிட்டர்லேருந்து 3/4 லிட்டர் காய்ச்சின பசும்பால், 1 கப் ஜவ்வரிசி, 1 கப் சர்க்கரை, மில்க் மேட் ஆப்ஷனல் தான், நம்ம இருந்தா சேர்த்துக்கலாம், 3 ஏலக்காய், முந்திரியும் திராட்சை நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம சர்க்கரைக்கு பதில் வெல்லமும் சேர்த்துக்கலாம், கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கோம், பெரிய சைஸ் எடுத்திருக்கோம், இதுலேயே சின்ன சைஸும் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த ஜவ்வரிசியை வறுக்காமல் நம்ம வேக வைக்கும்போது ரொம்ப நேரம் வேக வைக்கணும். அது மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு குயிக்காக வேகணும், ஒரு 10 நிமிஷத்தில் ஜவ்வரிசி வெந்துடணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. வெறும் கடாயில் ஆயிலெலாம் எதுவும் சேர்க்காம இந்த ஜவ்வரிசியை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஜவ்வரிசி தண்ணி கலரில் இருக்குது நம்மளுக்கு பார்க்கும்போது. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒயிட் கலரில் வரணும். நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனால் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் இது அடிப்பிடிக்காமல் இருக்கும். 1 நிமிஷத்தில் நல்லா சூடாகிடும். அதுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் ஃபுல்லாகவே குறைச்சிடணும், லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளற ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், ஒவ்வொரு ஜவ்வரிசி ஒயிட் கலரில் மாறி இருக்கும், மற்ற எல்லாமே தண்ணி கலரில் இருக்கும். இது ஃபுல்லாகவே ஒயிட்டாகவே மாறணும், அப்போ தான் ஜவ்வரிசி ரொம்ப குயிக்காகவே வேகும். இதனால பொரிஞ்சு வந்த உடனே நம்ம பாயசம் செய்யலாம். அப்படி செய்யும்போது ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இல்லைனா இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சீங்கன்னா உடனே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ஜவ்வரிசி வெந்துடும், மாவாயிடும், அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் ஜவ்வரிசி. இப்போ ஜவ்வரிசி நல்லா ஃப்ரை ஆகி பொரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க, அடி பிடிக்கும், அதனால நீங்கள் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி 1 டைம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். 1 டைம் கழுவிட்டு நம்ம தண்ணியை வடிகட்டி வச்சிடலாம். இப்போ முந்திரியும் திராட்சையும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரியும் திராட்சையும் ஃபஸ்ட்டு முந்திரியை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுலேயே நம்ம திராட்சையும் சேர்த்து திராட்சை பபுள்ஸ் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி ஒன்றா எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு பெரிய டம்ளர் அளவு, பெரிய கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக மட்டும்தான், ஏன்னா நம்ம பால் அதிகமாக சேர்க்கறதுனால கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஜவ்வரிசியை பாருங்கள், நான் இதை ஊரெல்லாம் வைக்கல, 1 டைம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இந்த 1 டம்ளர் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே அந்த ஜவ்வரிசி மாவாகவே ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேகட்டும். இதுக்கு மேலே வேக விட்டோம்னா இது அப்படியே மாவாயிடும், கரைஞ்சிரும், தண்ணியில் இருக்கிறதே தெரியாது. குட்டீஸ்க்கு இது மாதிரிக்கே பபல்ஸ் மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும், அதனால நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கிறேன். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம கருப்பட்டி சேர்த்தோம்னா வெல்லம் கருப்பட்டி சேர்க்கும் போது பால் சேர்த்தா சில சமயம் திரிஞ்சிரும், அதுக்காக நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ 3 ஏலக்காவை தட்டி மட்டும் சேர்த்துருக்கேன், பவுடராக போடலை. இப்போ பால் 3/4 லிட்டர் எடுத்து வச்சுருந்ததில் தேவையான அளவு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மில்க் மைடு வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை இது 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை இது மாதிரி சேர்க்கும்போது பாலை காய்ச்சி வச்சுட்டு கடைசியாக பாலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா ஜவ்வரிசி பால் பாயசம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஜவ்வரிசி பால் பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.